இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த பதிவில் நாம் ஆடுகளை பற்றி நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விளக்கமாக நாம் இந்த பதிவை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட செல்லு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால நம்ம கடன் வாங்கி தான் வீடியோ போடக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம செல்லு வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக பதிவு வந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு உங்கள் ஆதரவை தாருங்கள். அடுத்தடுத்த பதிவுகளை நாம் சந்திக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய பேர் பண்ணை முறையில் வளர்க்குறவங்க ஆட்டுக்குட்டியை 90 நாளில் விற்றுருதாங்க, நல்ல லாபம் கிடைக்குன்னு சொல்லுதாங்க. இதை நம்பி நானும் கொஞ்சம் வாங்கி ஆடுகளை விட்டேன், ஆனால் எனக்கு அந்த அளவில் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தேர்வு செய்யக்கூடிய குட்டியை பொறுத்து தான் அதனுடைய விற்பனை வாய்ப்பு மற்றும் எடை கூடக்கூடிய தன்மை எல்லாமே இருக்கும். அதாவது நாட்டுக்குட்டிகள், அப்புறம் பொட்டுக்குட்டி, இந்த மாதிரி குட்டிகள்லாம் நீங்கள் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய எடை கூடும் தன்மை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதே மயிலம்பாடி குட்டிகள்னு சொல்லக்கூடிய அந்த வெளிச்சி, இந்த மாதிரி குட்டிகள்லாம் வேகமாக எடையேறும். அதே மாதிரி பெரும்பாலும் பண்ணை முறையில் வளர்க்கக்கூடியவங்க தேர்வு செய்யக்கூடிய குட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் 4 மாதங்களுக்கு மேலே இருக்கும், அல்லது 5 மாதங்களை முடியக்கூடிய ஒரு நிலைமை. 4 to 5 மாத குட்டியை தான் வாங்கி வளர்ப்பாங்க. நீங்கள் என்ன தான் தீவனம் கொடுத்து சின்ன குட்டிகளை வளர்த்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் தான் அதனுடைய எடை கூடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அதனால் நீங்கள் இளங்குட்டிகளை வாங்கிட்டு அது மாதம் 6 கிலோ கூட மாட்டேங்குது, 5 கிலோ கூட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ரொம்ப அவசரப்படுவோம். இந்த மாதிரி அவசரப்படுறதுனாலலாம் ஆட்டுக்குட்டிகள் வளர்ச்சி வேகமாக இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டுக்குட்டிக்கு எந்த ஒரு கலப்பு தீவனமோ அல்லது ஏதோ ஒரு தீவனம், பசுந்தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது அந்த ஆட்டுக்குட்டிக்கு பழகி அது அதுக்கு பிடித்தமாகி அதனுடைய எடை கூடும் தன்மை ஆரம்பிக்கிறதுக்கே குறைஞ்சது 40 to 45 நாள் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒரு கம்பெனி தீவனத்தை வாங்கி கொடுத்தோம், ஆனால் எங்களுக்கு எடை கூடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த 40 நாள் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அடுத்த தீவனத்துக்கு மாற்றிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி தீவனத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் ஆடுகளுடைய எடை கூடக்கூடிய தன்மை பாதிக்கப்படும். அதே மாதிரி சத்தான தீவனங்கள் அதிகமாக கொடுக்காம நீங்கள் என்ன தான் அதற்கு லிவர் டானிக், சத்து டானிக், பூச்சி மருந்து, இந்த மாதிரி நீங்கள் டானிக் வகைகளை ஆங்கில மருந்துகளை நாடி போனீங்க அப்படின்னாலும் ஆட்டினுடைய எடை கூடக்கூடிய தன்மை இருக்காது. அதே மாதிரி அதிகப்படியாக நீங்கள் தடுப்பூசிகள் ஆடுகளுக்கு கொடுக்கும் பொழுதும் ஆட்டினுடைய எடை கூடக்கூடிய தன்மையை அது பாதிக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆடுகளுக்கு அடர் தீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தான தானிய வகைகளை நீங்கள் ரொம்ப கொடுக்கும் பொழுது ஆட்டினுடைய வளர்ச்சி நல்லா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆடுகள் எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு 6 மாதத்திற்கு அப்புறமா தான் அதனுடைய எடை கூடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு அதற்கு போதுமான அளவு மட்டும் அதில் தீவனத்தை கொடுத்து அதை பராமரித்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட வயதை எட்டினதுக்கு அப்புறமா தான் வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். நல்லாவே நம்ம அதை ஒரு நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடும். அடுத்த பதிவில் நாம் இதை பற்றி இன்னும் நம்ம விரிவாக பார்க்கலாம். இன்னும் ஒவ்வொரு பதிவுகள் மூலமாக நாம் ஆடு வளர்ப்பில் எப்படிலாம் நம்ம நஷ்டத்தை தவிர்த்து நல்ல லாபத்தை பெறலாம் அப்படிங்கிறத பற்றி வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி.